கேது திசையில புதன் புக்தி. இந்த கேது திசையில புதன் புக்தி இருக்கு பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக நாட்டம், மறைக்கப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ளுதல். சில பேர் அந்த ஏதாவது இந்த அகழ்வாராய்ச்சி பண்றவங்களா இருப்பாங்க. அப்ப ரொம்ப காலமா வெளியே தெரியாத ஒரு விஷயத்த அவர் கண்டுபிடிச்சு சொல்லிடுவார். பெரிய பிரபலமாயி போவார் அதுல. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அதே சமயம் கல்வியில அவருக்கு தடை இருக்கும். இப்ப 4ஆம் இடத்துலயோ 2ஆம் இடத்துலயோ கேது நின்னுச்சுன்னா, ஒருத்தர் பெரிய எம்ஃபில் படிச்சிருப்பாரு, பல விஷயங்கள்ல எம்ஃபில் படிச்சிருப்பாரு. அவரோட இவர் நாலேஜை கம்பேர் பண்ணோம்னா, அவர் படிச்சு என்னங்க இவர் படிச்சு தெரிஞ்சாரு, இவர் படிக்காத ஆளு இவ்வளவு மேதையா இருக்காரேன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் நாட்டுல. இந்த கேது அந்த மாதிரி செய்யும். பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த எந்த லக்னத்துக்காரவங்களா இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுல குரு வீடா இருந்து அதுல கேது இருந்துச்சுன்னா, நான் சொன்ன இந்த விஷயங்கள் நடக்கிறத நான் கண்ணால பார்த்திருக்கேன், அனுபவத்துல உணர்ந்திருக்கேன். பல பேர் அதற்கு உதாரணமா சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சில சமாச்சாரங்களை அப்ப அவங்களுக்கு 10ல ராகு இருக்கும். 4ல கேது இருந்தா 10ல ராகு இருக்கும். பல தொழில்கள் அவங்க பண்ணுவாங்க. ராகு 10ல இருந்தா பல தொழில்கள் பண்ணுவாங்க. அதே 10ல கேது இருந்தா, இந்த மாதிரி ரிவர்ஸ்ல இருந்தா, அதுவும் ஒரு புதன் வீடாவோ கன்னி வீடாவோ இருந்துச்சுன்னா, கன்னியில கேது நின்னா கடல் தண்ணியும் வத்தி போகுன்ற மாதிரி, பாவம் அவர் ரொம்ப நான் சொன்ன மாதிரிதான் பவதி பிக்ஷாங்கின்னு போக வேண்டியதுதான். இதே 10ல ராகு இருந்துச்சுன்னா, எதையாவது ஒன்ன பண்ணி சம்பாதிச்சுட்டு இருப்பார். அவருக்கு எப்படியாவது வருமானம் வந்துடும். அதுக்கு 2ஆம் இடமும் அவருக்கு ஃபேவரா இருக்கும். இருந்துச்சுன்னா அது வந்துடும். ஏற்ற இறக்கங்கள் வர்றது உண்டு வாழ்க்கையில. திடீர்னு ஒரு கோடீஸ்வரனா வருவாரு, திடீர்னு கீழே வருவாரு, அதெல்லாம் வேற. பட் வாழ்நாள் முழுக்க ஜீவாதாரத்துக்கான விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். 2ஆம் இடம் பலுத்துருச்சுன்னா, அதுல ஏதாவது ஒரு பாசிட்டிவான பிளானட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு கொடுக்கவும் செய்யும். எந்த தொழில் பண்ணாலும் அவருக்கு விருத்தி ஆயிடும். குறிப்பா சாஸ்திர சம்பிரதாயங்கள் விஷயங்கள்ல ராகு 10ல புதன் வீடா இருந்துச்சுன்னா அவருக்கு ரொம்ப கை கொடுக்கும். அதாவது இந்த மாதிரி ஜோதிடம், ஆன்மீகம், இப்படிப்பட்ட விஷயங்கள்ல அவரு கண்ணை மூடிக்கிட்டு என்னதை சொன்னாலும் அது பலிக்கும். அப்படி வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது வாக்குஸ்தானமும் அவருக்கு வலுத்தின்னு வச்சுக்கோங்க, சொல்லவே வேணாம். சில பேரை பார்த்தீங்கன்னா ஜோசியமே தெரியாது, சொன்னது பலிச்சிடும். அதுக்கு காரணம் இந்த மாதிரி சில அமைப்பு இருக்கும். அதனாலதான் அதை ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பார்த்துக்கிறது. அதான் விஷயம்.